டிஃபென்ஸ் அகாடமி நம்மளோட பயிற்சி மையத்துல இந்த வருடம் யாரெல்லாம் அக்னிபாத்துக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு ஃப்ரெஷ் பேட்ச் வர்ற மார்ச் 2 முதல் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நீங்க அப்ளை பண்ணதோட மட்டும் இல்லாம நம்மளோட கிளாஸஸ்ல டைரக்டா ஜாயின் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஒரே முயற்சியில 100% வெற்றி அடையலாம். ஸோ இது மட்டும் இல்லாம ஆன்லைன் பேட்சுக்கும் கிளாஸஸ் எடுக்கிறோம். 12th முடிக்கிறவங்களுக்கும் ஸ்பெஷல் கிளாஸஸ் எடுத்து கொடுக்குறோம். ஸோ யாரெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ள வர்றீங்களோ, இந்த செலக்ஷன் ட்ரை பண்றீங்களோ அவங்க எல்லாம் ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. ஒரே முயற்சியில 100% வெற்றி அடையலாம். கடந்த முறை நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம், அதாவது ப்ரீவியஸ் இயர்ல எடுத்த கொஸ்டின் செட்டோட கலெக்ஷன்ஸ் வீடியோ. ஸோ அதோட கண்டினியூஸ் தான் இப்ப பார்ட் 2 பார்க்க போற ஜிகேல. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுத்து இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொண்டு போறீங்களோ அவ்வளவு தூரம் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்காக நான் இதை ப்ரொவைட் பண்றேன், எனக்காக நிறைய பேர்த்துக்கு இதை கொண்டு போய் சேருங்க. அப்பதான் இன்னும் நிறைய வீடியோக்கள் போட எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, டாபிக் உள்ள போலாம். நான் சொன்ன மாதிரி ஜிகேல கடந்த ஆண்டு கேட்ட கொஸ்டின்களை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காங்டோ அல்லது காங்கர்டோ ரைஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவின் கிழக்கு இமயமலையில் உள்ள ஒரு மலை. அதாவது ஒரு மலையோட பேரு காங்டோ அல்லது காங்கர்டோ ரைஸ். இது இந்தியாவோட கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய இமயமலையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாநிலத்தின் மிக உயரமான சிகரமாகும்னு கேட்டிருக்காங்க. சோ கீழே ஒரு 4 மாநிலம் கொடுத்திருக்காங்க. சோ இதுல இந்தியாவோட கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய எந்த மாநிலம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாலே போதும், ஆன்சர் ஈஸியா ஃபைண்ட் அவுட் ஆயிரும். ஆன்சர் பி, அருணாச்சல பிரதேசம் தான் இந்தியாவோட கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம். சரிங்களா? ஓகே, ஆன்சரை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். அடுத்து, ராவி நதியின் வேதகால பெயர் என்ன சார் வேத காலம் அப்படின்றீங்க அப்படின்னா, ஆமாப்பா, ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படின்னு சொல்லிட்டு 4 முக்கிய வேதங்கள் இருக்கு. சோ இந்த வேதங்கள் பார்த்தா அப்படின்னா நம்மளோட கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த மாதிரியான நதிகளுக்கு வேத பெயர்களும் வச்சிருக்காங்க. சோ அப்படி பார்த்தா அப்படின்னா ராவி நதியோட வேத பேர் என்ன அப்படின்றதுதான் போன முறை கேட்ட கொஸ்டின். சோ இதோட பேர் பார்த்தோம்னா பர்ஷுனி. பர்ஷுனி அப்படின்றது பார்த்தா அப்படின்னா ராவி நதியோட பழைய வேதகால பெயர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இதே மாதிரி கங்கா நதியோட வேதகால பெயர் என்னன்னு கேட்பாங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. கங்கா நதிக்கு பார்த்தோம்னா ஜான்வி அப்படின்னு சொல்லுவாங்க. யமுனா நதிக்கு பார்த்தா அப்படின்னா யாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரஸ்வதிக்கு பார்த்தோம்னா சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து கிராமி விருதுகள். கிராமி விருதுகள் எந்த துறையில் வழங்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராமி விருதுகள் பார்த்தா அப்படின்னா இசை, மியூசிக் அப்படின்ற துறைக்கு தான் பார்த்தா அப்படின்னா இந்த விருதுகள் கொடுக்கப்படுது. ஓகே, அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றில் எது ஒரு வெளிப்புற விளையாட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேபிள் டென்னிஸ், சதுரங்கம், கேரம், பேஸ்பால். ஆன்சர்ல சரியான விடை பார்த்தா அப்படின்னா பேஸ்பால். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் எது ஒரு நார்பயிர் அல்ல? பருத்தி, சணல், அடுத்து பட்டாணி, அடுத்து பார்த்தா அப்படின்னா சணல்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுல எது ஃபைபர் கிராப் கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. சோ சரியான விடை பார்த்தா அப்படின்னா பட்டாணி. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தோம்னா ஃபைபர் கிராப். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் எந்த நாட்டிற்கு எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இல்லை? Which country does not written constitution? எந்த நாட்டுக்கு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இல்லை அப்படின்னா இங்கிலாந்து. இதே கொஸ்டின் எழுதப்பட்டதுலேவோ மிக நீண்ட அரசியலமைப்பு உடைய நாடு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஷியோர்லி நம்ம இந்தியா தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின், ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க லொகேட் ஆகிருக்கு? இதோட சரியான விடை பார்த்தா அப்படின்னா மணிலா. பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய கேபிட்டல் மணிலால இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அறிவியல் கழகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை பார்த்தா அப்படின்னா பெங்களூரு. இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள இடம் பெங்களூரு. ஓகே, அடுத்த கொஸ்டின், மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார்? சரியான ஆன்சர் பார்த்தா அப்படின்னா பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்றவர் தான் பார்த்தா அப்படின்னா மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவற்றில் எது ஐநா சபையில் உறுப்பினராக இல்லை? பின்வரும் நாடுகள்ல எந்த நாடு ஐநா சபையில உறுப்பினராக இல்லை அப்படின்னா வாட்டிகன் நகரம் தான் சொல்லணும். ஆப்ஷன் 7 ஆன்சர் இருக்கு.
ஸோ வாட்டிகன் சிட்டி நம்மளோட கிறிஸ்துவ மதத்தோட மத குருன்னு சொல்லுவாங்க போப் ஆண்டவர். அவர் இருக்கக்கூடிய இடம் தான் பார்த்தோன்னா வாட்டிகன் சிட்டி. ஸோ அந்த நகரத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நாடு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெம்பர் ஆஃப் யூஎன்ஓல வந்து பார்த்தோன்னா அங்கீகரிக்கல. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடு யூஎன்ஓவால, ஆனா அது ஒரு சின்ன சிட்டி தான். சரிங்களா? ஸோ இதுதான் உறுப்பினராக இல்லை. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. பின்வருவனவற்றில் அட்சரேகைகளில் எது இந்தியாவின் வழியாக செல்கிறது? பூமியில வந்து பார்த்தோன்னா அச்சக்கோடு தீர்க்க கோடுன்னு இருக்கும். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அச்சக்கோடு வந்து பார்த்தோன்னா இப்படி போகும். இதுல வந்து பார்த்தோன்னா இந்த கோடு எந்த கோடு, அச்சக்கோடுகள்ல நிறைய இருக்கு. கடக ரேகை, மகர ரேகை, பூமத்திய ரேகை. இதுல எந்த ரேகை வந்து பார்த்தோன்னா இந்தியாவில பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுல ஆன்சரை பாருங்க. கடக ரேகை, மகர ரேகை, நிலநடுக்கோடு. நிலநடுக்கோடு இந்தியாவுக்கு கீழே தான் போகுது. சரிங்களா? ஸோ அதுக்கு கீழே தான் மகர ரேகை இருக்கு. அப்ப மேல இருக்கிற ஒரே ரேகை வந்து பார்த்தோன்னா கடக ரேகை. அதுதான் பார்த்தா அப்படின்னா இந்தியாவில பாஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே, இதெல்லாமே நிறைய ஷார்ட்கட்ஸ்ல டைரக்ட் கிளாஸஸ்ல சொல்லித்தர முடியும். ஆனா வீடியோ அப்படின்றதால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸ் பண்ணி ஆன்சர்ஸையும் ஒரு சில இம்பார்ட்டன்ஸையும் மட்டும் சொல்லிக்கிட்டு போகலாம். அடுத்து கோல்ட்மேன் விருதுகள். கோல்ட்மேன் விருதுகள் எந்த துறையில் பங்களிப்பிற்காக வழங்கப்படுகிறது? கோல்ட்மேன் அவார்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தா அப்படின்னா சுற்றுச்சூழலை யாரெல்லாம் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விருது கோல்ட்மேன் அவார்டு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கிரகம் எது? சரிங்களா? ஜூபிட்டர். வியாழன் தான் பார்த்தா அப்படின்னா இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய கிரகம் சூரிய குடும்பத்துல. ஓகே, அடுத்து 1919 ஜாலியன் வாலாபாக் பொதுக்கூட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டவர் யார்? ஃபயரிங் ஆர்டர் இஷ்யூ பண்ணது யார் அப்படின்னா ஜெனரல் டயர் தான் இஷ்யூ பண்ணுவாரு. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா அப்படின்னா பில கொடுத்துருக்காங்க, ஜெனரல் டயர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஐக்கிய நாடுகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆல்ரெடி கடந்த வீடியோல இந்த மாதிரியான ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தோம்னா 1945 அக்டோபர் 24 வந்து பார்த்தா அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ அந்த அக்டோபர் 24 அப்படின்றதையே யூஎன்ஓ டேவா ஆண்டு முழுவதும் கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கடந்த ஆண்டுகள்ல முந்தைய தேர்வுகள்ல கேட்கப்பட்ட வினாக்கள். சொன்ன மாதிரியான வினாக்கள் தான் இந்த வருடமும் நமக்கு கேட்பாங்க. ஸோ தொடர்ந்து ரிலேட்டடா வீடியோஸ் நம்ம நிறைய கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடங்கள் படிக்கிறதுக்காக செலவு பண்றது தப்பு கிடையாது. நேரத்தை எப்படி எப்படியோ நம்ம வீணாக்குறோம். அதை ஒரு பயனுள்ள வீடியோ பார்த்து அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்ஸ்க்கு பயன்படுத்துறது 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோக்கு சப்போர்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் போட மோட்டிவேட்டா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.